வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல 2 நிமிஷத்துல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல்ல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஐடிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்போ அப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு அது லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீடைலை ஃபில் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபைனல் எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசா டைப்ல வந்து கொடுப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பே ஃபோன்பேல இதை லிங்க் பண்ணும் விதமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபே டைப் கிரெடிட் கார்டும் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து இன்க்ளூடட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 200 ரூபாய் மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு ரூபே டைப் கார்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் இந்த பேங்க்ல நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டு, ஃபர்ஸ்ட் பவர் பிளஸ் கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வைப் கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டெல்லாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். செகண்ட் கிரெடிட் கார்டு வாங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ கேஸும் இருக்காது. ஜஸ்ட் 2 ஸ்டெப்ல உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து எப்படி கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 9% இருந்தா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.5% இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஏடிஎம்ல பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏடிஎம்ல வந்து பணம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது 200 ரூபாயா கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்த்டே டேட் அன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு வந்துட்டு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இது தவிர மற்ற நாட்கள்ல ஒரு மாசத்துல 20,000 மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 20,000 மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். இது எல்லா மாசமுமே அவைலபிளா இருக்கும். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. இது எப்பவுமே ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையவே கிடையாது. அதனால நீங்க தைரியமா இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஆதார்ல இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணி உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற அந்த மொபைல் நம்பரை இங்க என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி வந்து கொடுத்ததுமே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளுக்கான கார்டு லிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எலிஜிபிலிட்டி இல்லைனா ரிஜெக்டட் ஆகும், இல்லைனா ஃபஸ்ட்டு வாவ் கிரெடிட் கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். வாவ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டையுமே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான லிமிட் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.67% வந்து பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 20% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு. நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் கார்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டாக வந்து ஷோ ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு எந்தெந்த கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லாமே காமிப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மில்லியானியா கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபேஸ் இருக்கிற மாதிரியான கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல
இதில் உங்களோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் தான் கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும், இல்லை இந்த அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கிளிக் ஹேர் டு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா இதில் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. இதில் பர்சனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை வந்து உங்களோட ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து மந்த்லி டெபிட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. இப்போ எனக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதோட கோடு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஹையர் ஆஃபீஸர் யாராவது ரிலேட்டிவாக இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை டேரக்டர் யாராவது வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் வந்து செலக்டட் ஆயிருச்சு. அடுத்தது இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சைன்லாம் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. எல்லாம் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இதில் தான் வரும், தமிழ் வந்து கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வந்து பண்ணேன். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சேலரி, உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு ப்ராசஸ் ஆனால் அடுத்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயில், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிதாங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட ஐடிஎஃப்சி பேங்கோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கார்டு நம்பர் எல்லாமே வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே எனக்கு கார்டும் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க்கில் உங்களால் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 பாயிண்ட் அப்படின்னு வந்து ஆரம்பிப்பாங்க. பட் 10 பாயிண்ட்லாம் வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் 32% தான் எனக்கு வந்து போட்டிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி அதோட சேர்த்து உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு ஃப்ரீயாகவே அலோகேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டுக்கு 200 சார்ஜஸ் பண்ணுவாங்க. 200 உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் தான். நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது 50 ரூபாவா உங்களுக்கு 4 டைம் வந்து கொடுத்து அந்த 200 கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி நீங்கள் 2 கிரெடிட் கார்டு வந்து எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தான கிரெடிட் கார்டு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.